25 ஆண்டு காலமாக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே காரமடை மாநகரம் ஒரு மிக முக்கியமான புண்ணிய நகரம், புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமி காரமடை ரங்கநாதர் அருள்வாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த உலகத்திலேயே லிங்க வடிவத்திலே பெருமாள் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமி இந்த காரமடை ரங்கநாதர். அந்த ரங்கநாதருடைய அந்த புண்ணிய பூமியிலே நம்முடைய இந்து தர்மத்தை, இந்து கலாச்சாரத்தை, இந்து பண்பாட்டை, இந்து சமயத்தை, இந்து ஆன்மீகத்தை பரப்புவதற்காக இந்து மக்கள் கட்சியின் சார்பில் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் மதத்தை பரப்புவான், கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ மதத்தை பரப்புவான், ஸ்கூல்லேயே சொல்லி கொடுப்பான். ஆனா இந்து மதத்தை பிரச்சாரம் பண்ண ஆளே கிடையாது. இந்த இந்து மதத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிள்ளையார் வழிபாட்டை இந்து மக்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இங்க எல்லாம் நிறைய மதமாற்றம் நடக்குது. இந்த காரமடையை மையமாக வைத்து கம்யூனிஸ்டுக்காரன் நக்சல் தீவிரவாதி குறிப்பா கிறிஸ்தவனா மாறிடுவான். ஆனா இந்து கிறிஸ்தவனா உதயநிதி மாறிட்டாரு. ஆனா உதயநிதி கல்யாணம் பண்ண பொண்ணு கிருத்திகா மாறிட்டாங்க. ஆனா இந்து பேர் கிருத்திகா. ஆனா அப்படி இருந்துகிட்டு அவங்க கிறிஸ்தவ மதத்தை வளர்க்கிறதுக்காக இந்து மதத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. பொய்ய சொல்லி பொய் வாக்கு ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து மந்திரியை மாற்றிட்டு நம்முடைய ஆன்மீகத்தை அழிப்பதற்கு முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி முறியடிக்க வேண்டும். இந்துக்களுக்கு இந்து மதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காகத்தான் இந்த பிள்ளையார் வழிபாடு கடந்த 25 ஆண்டு காலமாக நம்முடைய கட்சியிலே நம்ம வெங்கடேசி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் இவங்க எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த வடக்கு மாவட்டத்துடைய பொறுப்பாளர் தான் வருகை கொடுக்கிறது. இவங்களுக்கெல்லாம் பாராட்டு, உங்களை எல்லாம் பாராட்டு. ஆன்மீகத்தை வளர்த்துவதற்காக நம்முடைய ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி விழாவின் போதும் இந்த ஆன்மீக விழாவில் பங்கெடுத்துக் கொள்வதற்காக இலங்கை